அசோக்கு, இன்னைக்கு நான் இடியாப்பம் பண்ணட்டுமா? சூப்பர்மா. இடியாப்பத்துக்கு குருமா வேணாம், தேங்காய் பால்மா. சரிப்பா. ஆமாம், எங்கே மீனாவை காணும்? அத்தை, இன்னைக்கு நீங்கள் எந்த சமையலும் பண்ண வேண்டாம். நான் இன்னைக்கு இட்லி பண்ண போகிறேன். என்ன திடீர்னு இட்லி? பண்ணணும்னு தோணுச்சுங்க. சரி, அதான் பண்ணலாம்னு இருக்கேன். ஏம்மா மீனா, இட்லிக்கு தொட்டுக்க என்னது? வடகறி அத்தை. வடகறியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேயே இட்லிக்கு வடகறி தான் நான் வச்சு சாப்பிடுவேன். மீனா, நீ சொல்லும் போது எனக்கு நாக்கில் எச்சி ஊறுது. நீங்கள் 2 பேரும் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். வடகறிலாம் பண்ணிட்டியாம்மா? அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு அத்தை. டேய், இந்த பக்கம் வாடா. மீனா, உனக்கு எதனா சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுன்னு. கண்டிப்பாக கேட்குறேன் அத்தை. டேய் அசோக்கு, என்னடா இன்னைக்கு மீனா வாய்க்கு ருசியாக இட்லி வடகறிலாம் செஞ்சு தரா? அத்தை, சொல்லு மீனா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், சொல்கிறீங்களா? கேளு. இட்லியை வேக வைக்க எத்தனை விசில் வைக்கணும் அத்தை? மீனா, என்னடி சந்தேகம் இது? என்னடா இவ இட்லிக்கு எத்தனை விசில் வைக்கணும்னு கேட்குறா? அப்போ வடகறி எப்படி இருக்கும்? நீ இட்லியும் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், நானே பண்ணிக்கிறேன் போ. என்ன அத்தை, ரொம்ப ஓவராக தான் பேசுகிறீங்க. சரி, எத்தனை விசில் வைக்கணும் நீங்கள் சொல்லலை, பரவாயில்ல, நான் விசில் இல்லாமல் இட்லியை வேக வச்சுக்கிறேன். லூசி மீனா, விசில் இல்லாமல் தாண்டி இட்லியை வேக வைப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன். என்னடா இதெல்லாம்? உன்ன மாதிரி தானே நானும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட மட்டும் கேட்டால் என்ன அர்த்தம்? அவளோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டா. மீனா, என் செல்லம், அம்மா வந்துட்டேன்டி. அம்மா வந்துட்டியா? என்ன திடீர்னு? சம்மந்தி தான் என்னை வர சொன்னாங்க. எதுக்கு அத்தை வர சொன்னீங்க? சொல்கிறேன். உங்கள் பொண்ணு இட்லி வேக வைக்க எத்தனை விசில் வைக்கணும்னு எனக்கு கேட்குறா. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நான் என் பொண்ணு உலகம் தெரியாதவளை வளர்த்துட்டேன், அதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேப்பு வாங்கி கொடுங்க, எல்லாம் தெரிஞ்சுப்பா. மீனா, என்ன இது? இட்லி போட தெரியலன்னா தோசையாவது சுட வேண்டியது தானே? எனக்கு சாதா தோசை சுட தெரியாதும்மா, பொடி தோசை தாம்மா சுட தெரியும். நானும் உன்ன மாதிரியே தான் என் மாமியார்கிட்ட இதை தான் சொன்னேன், நீயும் அதே தான் சொல்கிற. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம் நம்ம 2 பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிரும். வாடா போகலாம். ஏண்டி மீனா, இட்லிக்கு ஒரு விசில் வச்சா போதும். இது நீ என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல. என்னது, ஒரு விசிலா? அடுத்த வாட்டி சரியாக பண்ணிடுறேம்மா.